ஒரே வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டது. 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. எடப்பாடியாரை ஏன் முதல்வராக்க வேண்டும்? ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தவர் எடப்பாடியார். இதற்காக மோடி அரசிடம் அனுமதி பெற்றார். 2020 அடிக்கல் நாட்டினார். இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநில அரசுக்கு ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றையும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நமக்காக வழங்கினார். 90% கட்டுமான பணிகளையும் முடித்து காட்டினார். இதன் மூலம் விருதுநகர், நாமக்கல், நீலகிரி, திருப்பூர், திருவள்ளூர், நாகை, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, அரியலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. தமிழகத்துக்கு கூடுதலாக 1450 MBBS சீட்களும் கிடைத்தன. 2021 தேர்தலின் போது 6 மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்குவோம் என்று வாய்ச்சவடால் விட்டு திமுக இந்த 5 ஆண்டுகளில் ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட தொடங்கவில்லை என்பதை ஒப்பிட்டு பாருங்கள். இந்தியாவிலேயே 74 மருத்துவக் கல்லூரிகளுடன் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எடப்பாடியார். இந்தியாவின் மருத்துவ தலைநகராக தமிழகத்தை மாற்றியவர் நமது எடப்பாடியார். மக்களின் காவலர் எடப்பாடியார். எனவே நமது எடப்பாடியாரை மீண்டும் முதல்வராக்குவோம். முதல்வராகட்டும் எடப்பாடியார், முதன்மையாகட்டும் தமிழ்நாடு.